ஜெபம் பண்ண கடவோம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான அப்பா, இந்த பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்கும்படியாக அப்பா எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். நல்ல ஒரு சுகம், பலன், ஜீவனை தந்திருக்கிறீர். இதோ உம்முடைய தேவாலயத்திற்குள்ளே வந்து அப்பா சபைகளாக ஒன்று கூடி அப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படியாக தந்த கிருபைக்காக, அன்புக்காக உமக்கு நன்றிப்பா. இப்பொழுதும் தேவ பிள்ளைகளாக இணைந்து அப்பா இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்க இருக்கிறோம். உம்மை துதித்து பாடி உம்முடைய வசனத்தை வாசித்து தியானித்து எங்களுடைய காணிக்கைகளை படைத்து அப்பா இந்த பிறப்பின் பண்டிகை எங்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக இந்த உலகத்திலே மனித அவதாரம் கொண்டு நீங்க பிறந்தீங்கப்பா. எங்களுடைய பாவங்களை நீக்கவும், எங்களை சுத்திகரிக்கவும், பரிசுத்தப்படுத்தவும், எங்களை ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தவும், இந்த உலகத்திலே நாங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் உம்முடைய சமூகத்திலே பரிபூரண மனமகிழ்ச்சியோட வாழவும் ஆண்டவரே எங்களுக்காக இந்த உலகத்திலே நீங்க வந்தீங்க. அதை நினைவு கூர்ந்து அதிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூற எங்களுக்கு கிருபை தாங்க. வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் வரக்கூடிய மக்களை கொண்டு வந்து சேர்ப்பீராக. இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம், ஆளுகை, மகிமை எங்களை முழுவதுமாய் நிரப்பட்டும். நீங்களே எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் தேவ நாமத்திற்கு மகிமையாக நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலை 61ஆம் பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பாமாலை 61. You
ஜெபம் பண்ண கடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யவதாக, சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அந்த எங்களை பற்றி தாரும் இவ்வளவு நாம் மன்னிக்கிறது போல என் குற்றங்களுக்கு மன்னியும் நாமல் தீர்மானித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் கிடைவில்லை. ஆமென். ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது வாய்மொழி போல அறிவிக்கும். தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே சகாயம் பண்ண தீவிரியும். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்பொழுது எப்பொழுதுமான சதா காலங்கள் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரின் நாமம் துதிக்கப்படுவதாக. 95வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து பாடுவோம். நாம் நின்றவாறே 98வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 98. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரசாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்கப்படினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும்
கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சகரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கெம்பரித்து பாடக்கடவது. நாம் சேர்ந்து வாசிப்போம். அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயந்திருப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் உட்காருவோம். முதலாம் வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். The first reading is taken from the book of Isaiah, chapter 7, verses starting from 1 to 18. The book of Isaiah, chapter 7, verses starting from 1 to 18. In the days of Ahaz, the son of Jotham, son of Uzziah, king of Judah, Rezin, the king of Syria, and Pekah, the son of Remaliah, the king of Israel, came up to Jerusalem to wage war against it, but could not yet mount an attack against it. When the house of David was told, Syria is in league with Ephraim, the heart of Ahaz and the heart of his people shook as the trees of the forest shake before the wind. And the Lord said to Isaiah, "Go out to meet Ahaz, you and Shear Jashub, your son, at the end of the conduit of the upper pool on the highway to the washer's field, and say to him, Be careful, be quiet, do not fear, and do not let your heart be faint because of these two smoldering stumps of firebrands at the fierce anger of Rezin and Syria and the son of Remaliah, because Syria with Ephraim and son of Remaliah has devised evil against you, saying, Let us go up against Judah and terrify it, and let us conquer it for ourselves, and set up the son of Tabil as king in the midst of it. Thus says the Lord God, It shall not stand, and it shall not come to pass. For the head of Syria is Damascus, and the head of Damascus is Rezin, and within 65 years Ephraim will be shattered from being a people, and the head of Ephraim is Samaria, and the head of Samaria is the son of Remaliah. If you are not firm in faith, you will not be firm at all. Again the Lord spoke to Ahaz, Ask a sign of the Lord your God, let it be deep as Sheol or high as heaven. But Ahaz said, I will not ask, and I will not put the Lord to test. And he said, Hear then, O house of David, is it too little for you to weary men, that you weary my God also? Therefore the Lord himself will give you a sign. Behold, the virgin shall conceive and bear a son, and shall call his name Emmanuel. He shall eat curds and honey when he knows how to refuse the evil and choose the good. For before the boy knows how to refuse the evil and choose the good, the land whose kings you dread will be deserted. The Lord will bring upon you and upon your people and upon your father's house such days as have not come since the day that Ephraim departed from Judah, the king of Assyria. In that day the Lord will whistle for the fly that is at the end of the streams of Egypt, and for the bee that is in the land of Assyria. Here ends the first reading. நாம் யாவரும் எழும்பி நின்று 3 வாலிபரின் கீதத்தை சேர்ந்து பாடுவோம்.
என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அகவிர்வேமுள்ள ஜலங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தருடைய சகல வல்லமைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானத்தின் நட்சத்திரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலையே பனியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். தேவனுடைய காற்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அக்னியே உஷ்ணமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மாரிக்கிழமே கோடை காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மூடுபனியே ஆலங்கட்டியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பனிக்கட்டியே குளிரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். உறைந்த நீரே உறைந்த மலையே கர்த்தரை போற்றி
என்றைக்கும் அவரை துதிக்க கடவர்கள். கர்த்தருடைய ஆசாரியர்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்களே, ஆத்துமாக்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்தமும் தாழ்மையுள்ள மனிதர்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அனனியாவே, அசரியாவே, மீஷாவேலே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய ராபோஜனமாகிய பரிசுத்த நற்கருணைக்குரிய ஜெபம். எல்லா இருதயங்களும் எல்லா விருப்பங்களும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவர் நேவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவிழம் பற்றி சொன்ன வார்த்தைகளாவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். எங்களிடத்தில் பதில் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். நம்முடைய கர்த்தர் பிறப்பின் பண்டிகையாகிய கிறிஸ்துவின் ஜனன திருநாளுக்குரிய சுருக்க ஜெபம். சர்வ வல்லமுள்ள தேவனே, மனுஷ தன்மையை தரித்து கொள்ளவும் இதை போர் ஒரு காலத்தில் கற்புள்ள கன்னியனிடத்தில் பிறக்கவும் உம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினீரே. மறுஜனனமும் அடைந்து புத்திர சுவிகாரத்தினாலும் கிருபையினாலும் உம்முடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் உமது பரிசுத்த ஆவியினாலே தினம் தினம் புதுப்பிக்கப்பட்டு உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் எப்பொழுதும் ஒரே தேவனாக சதா காலமும் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபை செய்தருளோ. சபையார் அமருவோம். நிருபபாடம் வாசி கேட்போம். பரிசுத்த பவுல அப்போஸ்தலன் தீத்துக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. டைட்டஸ் சாப்டர் 3 verses 4 to 7. தீத்து 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசனமான போது
நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். பசுமையிலே குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. மீண்டும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாக. சுவிசேஷ பாடத்திற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுப்பி நின்று பாமாலையின் 62வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 62, கேள் ஜன்மித்த ராயருக்கு என்கிறதான பாடலை நாம் பாடுவோம்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 முடிய. The Holy Gospel has been taken from St. Matthew chapter 1 verses 18 to 25 onwards. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் என்பது. அவர் சகலனுண்டாகவே தமது பிதாவினாலே ஜனித்தவர், தேவதேவனானவர், ஜோதி ஜோதியானவர், மேலானவர், உண்டாக்கப்படாமல் ஜனித்தவர், பிதாவினுடையவரே தன்னுடையவர், சகலத்தினுண்டாக்கினவர், நமக்கு இரட்சகருண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாள் தாழ்த்தப்பட்டார். நமக்காக முன்புலாகும் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். மறுபடிக்கு ஏறி பிதாவின் வலதுபார்த்து வீற்றிருக்கிறார். இருளோர் மருத்துவ மகிமையோடு திரும்ப வருவார். ராஜ்யத்தின் முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுத்தவருமாய் பிதாவோடு குமாரனோடு பொறுப்படுவருமாய் பிதாவோடு குமாரனோடு கூட தொழில் சோஸ்திரமாய் தீர்க்கதரிசிகளுமாயிருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபையை விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்பு ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாக காத்திருக்கிறேன். மீண்டும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. செய்திக்கு ஆயத்தமாக நின்றுவாரே பாமாலையின் 72வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 72, ராக்கால பெத்லஹேம். பாமாலை 72வது பாடல், ராக்கால பெத்லஹேம், மேய்ப்பர்கள் என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். Ra
7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். Isaiah chapter 7 verse 14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவான். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவான். விண்ணுலகை விட்டு மண்ணுலகத்திற்கு பாலகனாக, மீட்பராக, இரட்சகராக, விடுதலை கொடுக்கும்படியாக ஒளியாக வந்த இயேசு கிறிஸ்துவானவரின் ஈடியணிச்ச நாமத்தினாலே கிறிஸ்மஸ் பண்டிகையின் வாழ்த்துதலை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய சார்பாக, என்னுடைய குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டிலையும் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை ஆசரிக்கும்படியாக இன்னொரு ஆண்டை தேவன் நமக்கு கூட்டி தந்து அவருடைய பிறப்பை நினைவு கூறும்படியாக தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அதை எண்ணி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவ பிறப்பின் சந்தோஷம், கிறிஸ்துவ பிறப்பின் சமாதானம், கிறிஸ்துவ பிறப்பின் ஒரு நிறைவு தொடர்ந்து நம்மளும் நம்மளுடைய குடும்பங்களிலும் நிறைவாக காணப்படுவதாக. வாசிக்கேட்ட வேத வசனமான ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால், இயேசு கிறிஸ்துவானவருடைய வருகையானது, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில பிறப்பார் என்பது பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தீர்க்க தரிசனம் மூலமாக உரைக்கப்பட்டதாக இருக்கிறது. The birth of Christ was prophesied in the Old Testament. இது ஆரம்பத்திலிருந்தே இது என்ன செய்யப்பட்டிருந்தது, தெரிவிக்கப்பட்டதாக இருந்தது. எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது? ஏதேன் தோட்டத்திலிருந்தே இது என்ன செய்யப்பட்டிருந்தது, தெரிவிக்கப்பட்டதாக இருந்தது. எப்பொழுது மனிதர்கள் பாவம் செய்தார்களோ அப்பொழுதே தேவன் ஆதாமியும் ஏவாளையும் பார்த்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, உன் வித்திற்கும் இந்த ஸ்திரீயின் வித்துக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். அந்த ரெண்டு வித்தும் என்ன செய்யும், வித்தியாசமாக இருக்கும் என்று அந்த இடத்திலே தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், தீர்க்க தரிசனத்தை கூறி ஆபிரகாம் என்கிறதான ஒரு மனிதனை அழைத்து, ஆபிரகாம் மூலமாக, உன் மூலமாக நான் என்ன செய்வேன், ஒரு தேசத்தை ஆசீர்வதிப்பேன். I will bless a nation through you அப்படின்ட்டு அவருக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து இப்போ ஆபிரகாமினுடைய சந்ததி பெரிதாக காணப்படுகிறது. அந்த ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து தேவன் யாக்கோபை என்ன செய்கிறவராக இருக்கிறார், தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். யாக்கோபுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள்?
12 பிள்ளைகள், அந்த 12 பிள்ளைகள், அதில் 11 பிள்ளைகளும் யோசேப்பினுடைய 2 பிள்ளைகளையும் சேர்த்து மொத்தம் 12 கோத்திரத்தை தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார். 12 ட்ரைப்ஸை தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், முன்னமே தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். இப்போ அந்த 12 கோத்திரத்திலிருந்து தேவன் ஒரு கோத்திரம் அப்படிங்கிறதான ஒரு எண்ணிக்கை அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். அதுதான் எந்த கோத்திரம்? யூதா என்கிறதான கோத்திரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் பிறப்பார். இப்போ யூதா என்கிற கோத்திரத்துல பல லட்சம் பேர், பல கோடி பேர் பல இடங்களிலே வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த யூதா என்கிற கோத்திரத்திலிருந்து, தாவீது என்கிற வம்சத்திலிருந்து, தாவீதுடைய சிங்காசனம், தாவீது ராஜாவின் வம்சத்திலிருந்து வரப்போகிறவர் தான் மேசியாவாக இருப்பார் என்று 2 சாமுவேல்ல இயேசு கிறிஸ்துவான் தேவனானவர் தீர்க்க தரிசனமாக கூறுகிறார். உன்னுடைய இந்த ராஜ்யமானது என்னென்றைக்கும் என்ன செய்ய போகிறது? நிலை நிற்க போகிறதாக இருக்கிறது. ஆகவே தாவீது ராஜா எல்லாத்துடைய சிறந்த ராஜாவாக காணப்படுகிறார். அவரை போல ஒரு ராஜா எங்கேயுமே என்னதில்லை, கிடையாது. அந்த இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேல் அவர் ஆளுகிறவராக இருக்கிறார். அவருக்கு பின்னாக இந்த இஸ்ரவேல் 2ஆக என்ன செய்கிறது? பிரிகிறதாக இருக்கிறது. முதலாவது இஸ்ரவேல் என்றும், 2வது பகுதியாக 2 கோத்திரம் யூதேயா கோத்திரம் என்று என்ன செய்கிறதாக இருக்கிறது? பிரிகிறதாக என்ன செய்கிறது? காணப்படுகிறதாக இருக்கிறது. இப்போ இந்த யூதேயா கோத்திரத்திலிருந்து, தாவீது வம்சத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் பிறப்பார் என்பது தீர்க்க தரிசனத்தில் உரைக்கப்பட்டதா சத்தியமாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. ஆனால் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு உண்டாகிற ஒரு பிரச்சனை தான், ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ஏசாயா 7ஆம் அதிகாரமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஏசாயா 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு வரும்போது, இந்த யூதேயாவை ஆளுகிற ராஜாவாகிய 12வது ராஜாவாகிய ஆகாஸ் என்கிறதான ராஜா இந்த ராஜ்யபாரத்தை அவர் எடுத்து அவர் கிங்ஷிப்குள்ளாக அவர் ஆளுகைக்குள்ளாக வரும்போது 2 ராஜாக்கள் அவரை எதிர்கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறாங்க. ஒன்னு சீரியாவின் ராஜாவும், 2வதாக இஸ்ரவேல் அல்லது எப்ராஹிம் என்கிறதான இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவும் அவரை எதிர்கொண்டு வருகிறவர்களாக என்ன செய்யறாங்க? காணப்படுகிறார். சீரியா அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வருது? சிரியா தேசத்தின் ராஜா அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஞாபகம் வருது? சீரியா சொல்லிட்டாங்க. சீரியான்னு சொன்னோன்னு நமக்கு யார் ஞாபகம் வரணும்? படைத்தலைவன் ஆகிய நாகமான் என்கிறதான ஒரு படைத்தலைவன் குஷ்டரோகியான செஞ்சான், காணப்பட்டான். அப்ப இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு வடகிழக்கு பகுதியில் தான் இந்த நிதிருக்கு சீரியா இருக்கிறது. இஸ்ரவேலுக்கும் சீரியாவுக்கும் என்ன செய்யாது? எப்பவுமே ஒத்து போகாததாக இருக்கிறது. ஆனா கிறிஸ்துக்கு முன் கிட்டத்தட்ட 735ஆம் ஆண்டுல இந்த கால பார்க்கும்போது இங்க இஸ்ரவேலும் இந்த சீரியாவும் ஒன்றாக இணைந்து வந்து இந்த யூதாவை எப்படியாகிலும் மேற்கொள்ள வேண்டும் என்கிறது அவர்களுடைய திட்டமாக என்ன செய்தது? காணப்பட்டது. ஒரு புறத்துல யூதா இருக்கிறது, இன்னொரு புறத்துல சீரியா இருக்கிறது, இன்னொரு புறத்துல இஸ்ரவேல் இருக்கிறது, இன்னொரு புறத்துல அசீரியா என்கிறதான ஒரு பெரிய வல்லமை வாய்ந்த ஒரு தேசமாக என்ன செய்கிறது? காணப்படுகிறதாக இருக்கிறது. இந்த அசீரியாவை மேற்கொள்ளும்படியாக இந்த சீரியாவும் இஸ்ரவேலும் இந்த யூதாவும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அசீரியாவை வெண்டலாம் அப்படிங்கிறது இவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. ஆனா யூதேயா தேசம் இதற்கு என்ன செய்யல? ஒத்துக்கொள்ளாதபடினால யூதேயாவுக்கு விரோதமாக இந்த சீரியாவின் ராஜாவாகிய ரெஜினும் இந்த இஸ்ரவேலின் ராஜாவாக பெக்காவும் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாங்க? விரோதித்து வருகிறவர்களாக இருக்கிறாங்க. வரலாற்றிலே இதை சீரியா எப்ராஹிம் கிரைசிஸ் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. சீரியா எப்ராஹிமிக் கிரைசிஸ் அல்லது வார் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. வாசிக்கலாமா? ஏசாயா 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீரியர் எப்ராஹிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்திற்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவனுடைய ஜனத்தானின் இருதயமும் காட்டினுள்ள மரங்கள் எப்படியாக அசைகிறதோ அவ்வாறாக அவர்கள் என்ன செஞ்சாங்க? பயந்தவர்களாக, திகைந்தவர்களாக என்ன செஞ்சாங்க? காணப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஏனென்றால் இந்த யூதாவை எப்படியாகிலும் உடைச்சி இந்த யூதேயாவை ஒன்றில்லாமல் ஆக்கிரணும், இந்த ராஜ்யத்தை தேவன் வாக்கு கொடுத்த இந்த யூதேயா தாவீதின் வம்சத்தை ஒன்றில்லாமல் ஆக்கிரணும் என்பது இவர்களுடைய திட்டமாக காணப்பட்டது. வாசிக்கலாம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம் யூதேயாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை என்ன செய்யணுமா? நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாவின் குமாரனை என்ன சொல்லியிருக்கிறாங்க? என்னெல்லாம் சொல்றாங்க? நம்ம யூதேயாவுக்கு விரோதமாக போவோம், அவர்களை என்ன செய்வோம்? நம்ம நெருக்குவோம். அவர்களை நெருக்கி அவர்களுக்கு என்ன செய்வோம்? பங்கு போட்டு நீ ஒரு பங்கையும் நான் ஒரு பங்கையும் வச்சுட்டு இந்த யூதேயா தேசத்தையே மேப்ல இருந்து என்ன செஞ்சிருவோம்? எடுத்துருவோம் அப்படிங்கிறது தான்
இவர்களுடைய திட்டமாக என்ன செஞ்சுச்சு இருந்துச்சு. ஒருவேளை இது நடந்துருந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிருக்கும், இந்த யூதயா தேசத்துல இந்த இவர்கள் வைக்கிற ராஜா தான் ராஜ்யம் ஆளுகிறவர்களாக இருப்பாங்க. இவங்க வைக்கிற சட்டம் தான் சட்டமாக என்ன செய்யும் காணப்படும். இவர்கள் வணங்குற தேவன் தான் அவர்களுக்கு தெய்வமாக என்ன செய்வாங்க காணப்படுகிறவர்களாக இருப்பாங்க. அது மாத்திரமல்லாமல் சுதந்திரமாக தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த தேசமானது அவர்களிடத்திலிருந்து பறிபோகிறதாக காணப்படுகிறது. ராஜ்யம் உடைக்கப்படுகிறது, தாவீதின் வம்சம் உடைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் மேசியாவாக பிறப்பார் என்கிறதான தீர்க்க தரிசன உரைக்கே ஒரு கேள்விக்குறியாக என்ன செய்கிறது காணப்படுகிறதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில தேவன் அவர்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். என்ன பேசுகிறவராக இருக்கிறார்? எசாயா 7 அதிகாரம் 7 வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை என்ன செய்யாதான்? என்ன ஆலோசனை? பிரித்து எடுத்து பங்கு போட்டுக்கிடுவோம், நெருக்கிறோம், விரோதமா பேருவோம், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறோம் சொன்னாங்க பார்த்தீங்களா? அதற்கு ஆலோசனை என்ன செய்யாது? நடைபெறாது, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை என்று தேவன் அவர்களுக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். இது நிமித்தமாக இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி வந்து ஆஸ்ட் சொல்றான், ஆண்டவர் உன் பட்சத்தில் என்ன செய்கிறாரு இருக்கிறாரு, ஆண்டவர் உன் கூட என்ன செய்கிறாரு இருக்கிறாரு. நீ என்ன பண்ண அப்படின்னா ஆண்டவர்கிட்ட என்ன செய், ஒரு அடையாளத்தை கேள். இது ஒரு பெரிய போர்மிக்க ஒரு சிச்சுவேஷனாக இருக்கிறது. உனக்கு வயது 20 வயது தான், நீ ராஜபாரத்தில் வந்திருக்கிற, உனக்கு வயது எவ்வளவு? 20 வயது தான், உனக்கு அனுபவம் பத்தாது. நீ என்ன செய், ஆண்டவரை சார்ந்து ஆண்டவர் இடத்துல ஒரு அடையாளம் கேள் அப்படின்ட்டு ஏசாயா தீர்க்கதரிசி கூறினவனாக இருக்கிறார். அதற்கு இந்த ஆகாஸ் ராஜா என்ன சொல்லுகிறவனாக இருக்கிறான்? 7 அதிகாரம் 12 வசனம். ஆகாசோ நான் கேட்க மாட்டேன். என்ன சொல்றானா? நான் கர்த்தரை என்ன செய்ய மாட்டேன். இதை பார்த்தோன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இவ்வளோ நல்ல மனுஷன், ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய மாட்டானா? ஆண்டவரே நீ அடையாளம் காமிச்சாலும் சரி காமிக்காட்டாலும் சரி நான் என்ன செய்யறேன், உண்மை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் நினைக்கலாம். ஆனா அந்த ஆகாஸ் ராஜா அப்படிப்பட்டவன் கிடையாது. ஏனென்றால் 2 ராஜாக்கள் 16 அதிகாரம் 2 வசனம் 3 வசனத்துல பார்க்கும்போது, அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல், அவன் என்ன செய்யலையா? செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் வணங்குற தேவன்களை வணங்கி இஸ்ரவேல் பண்ணுகிறதான பலவிதமான காரியங்களை அவன் ஈடுபட்டு அவன் தேவனுக்கு விரோதமாக என்ன செய்தவனாக இருக்கிறான், செயல்பட்டவனாக இருக்கிறான். அவனுடைய செயல்பாடு எப்படியாக இருக்கிறது என்றால் 16 அதிகாரம் 2 ராஜாக்கள் 16 அதிகாரம் 7 வசனம். 2 Kings chapter 16 verse 7. 2 ராஜாக்கள். ஆகாஸ் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிசுகோனின் இடத்திற்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய அடியானும். யாருக்கு குமாரனா இருக்கிறேன்னா? யாருக்கு? அசீரியாவு ராஜாவுக்கு அனுப்பி அசீரியா ராஜாட்ட போய் சொல்றானா, நான் உமக்கு அடியானும் உம்முடைய குமாரனுமா என்ன செய்கிறேன் இருக்கிறேன். தொடர்ந்து வாசிக்கலாம். நீர் வந்து எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிற சீரியா ராஜாவுக்கும் இஸ்ரவேல் ராஜாவுக்கும் கைக்கும் என்ன சொல்லியிருக்கானா? இவன் யார்கிட்ட போய் நிற்கிறான்? யார்கிட்ட போய் நிற்கிறான்? ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? நீ ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய், ஒரு வாக்கு ஒரு ஆண்டவர்கிட்ட போய் ஒரு என்ன செய், ஒரு அடையாளத்தை கேள், அடையாளத்தை கேள். ஆண்டவர் உன் கூட இருக்கிறார் என்கிறதற்கான ஒரு அடையாளத்தை தருவார் என்று கேட்க சொன்னா, இங்க இவர் என்ன பண்றாரு? இங்க ஆகாஸ் ராஜா என்ன பண்றவராரு இருக்கிறார் என்றால், நேர வலிமை வைக்க எல்லாத்தோடைய பலனாக இருக்கிற அசீரியா ராஜாவின் இடத்துல போய், நான் உமக்கு குமாரனும் உமக்கு அடியனுமா என்ன செய்கிறேன், நான் இருக்கிறேன். ஆகவே நீர் வந்து சீரியாவின் கைக்கும் இஸ்ரவேலின் கைக்கும் என்ன செய்யும்? யாரை சார்ந்து நிற்கிறவனாக இருக்கிறான்? யாரை சார்ந்து நிற்கிறவனாக இருக்கிறான்? உலகத்துல இருக்கிற ஒரு ஆட்சியை சார்ந்து இந்த ஆகாஸ் ராஜா நிற்கிறவனாக என்ன செய்கிறான் இருக்கிறான். யூதாவுக்கு விரோதமாக ஜனங்கள் வராங்க. ஆனால் அப்படி நடக்காது என்று ஆண்டவர் சொல்லியும் இவனுடைய நம்பிக்கையெல்லாம் யார் மேல இருக்கிறது என்றால், உலக பிரகாரமான ராஜ்யத்தின் மேலாக நம்பிக்கை வைத்தவனாக காணப்படுகிறவனாக இருக்கிறான். அவன் போய் அடையாளத்தை கேட்கல, அவன் போய் அடையாளம் தாங்க அப்படின்ட்டு ஆண்டோடைய சமூகத்துல கேட்கல. இருப்பினும் ஏசாயா தீர்க்கதரிசி 7 அதிகாரம் 13 வசனத்துல சொல்லுகிறாரு, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள். இது தாவீதின் வம்சத்தாரே, இது ராஜாவுக்கு இல்ல, ஜனங்கள் எல்லாரும் நீங்க என்ன செய்யுங்க, கவனமாக கேளுங்க. லிசன் ஓ பீப்பிள், எல்லாரும் என்ன செய்யுங்க, நீங்க கேளுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு 14 வசனத்துல சொல்லுகிறாரு,
அவர் தாமே உமக்கு ஒரு அடையாளத்தை என்ன செய்வார்? கொடுப்பார். என்ன அடையாளம்? என்ன ஒரு அடையாளம்? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை. இது யாரு? இப்போ கேள்வி என்னது? இது என்ன கன்னிகை குறித்து கூறப்பட்டிருக்கிறது? இந்த கன்னிகை யாரு? இந்த குமாரன் யாரு? இம்மானுவேல் என்று பெயரிட்டப்பட்டிருக்கிற இந்த வம்சங்கள் யார் அப்படிங்கிறது தான் இன்றைய நாளின் கேள்வியாக என்ன செய்கிறது இருக்கிறது. அநேக நேரங்களில் இந்த பகுதியை நம்ம எதற்காக பயன்படுத்துவோம்? இந்த கிறிஸ்மஸ்க்காக என்ன செய்வோம்? பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே ஆகாஸ் ராஜா கேட்காத ஒரு அடையாளத்தை இஸ்ரவேல் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக யூதேயாவுக்கு தேவன் தருகிறவராக இருக்கிறார். ஒரு யுத்தம் நடக்கு, ஒரு போர் நடக்கு. அந்த போருக்கு நடுவே ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. ஒரு கன்னிகை அப்படின்ட்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தமிழ் பைபிளில் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் அந்த வார்த்தைக்கான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கீழே என்ன செய்யப்பட்டிருக்கும்? கொடுக்கப்பட்டிருக்கும். எப்ரேய வார்த்தையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அல்மாக் என்கிறதான எப்ரேய வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. விச் மீன்ஸ் 2 things. 2 காரியங்கள் இருக்கு. ஒன்று கன்னிகையாக இருக்கலாம், அல்லது 2வது காரியமாக அது ஒரு இளமான ஒரு பெண்ணாக என்ன செய்யலாம்? இருக்கலாம். யங் உமன் அப்படின்ட்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கூறப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. ஒரு யங் உமன் என்ன செய்வாலாம்? கற்பம் தரிக்கிறவர்களாக இருப்பாள். ஏனென்றால் இந்த போரானது எத்தனை நாள் நடந்தது தெரியுமா? இந்த போர் எத்தனை நாள் நடந்தது தெரியுமா? 3 ஆண்டு காலங்கள் என்ன செஞ்சுச்சு? போர் நடந்துச்சு. அந்த 3 ஆண்டு காலங்களில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு தேவன் கூறுகிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். எந்த பிள்ளை? அந்த கன்னிகை கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாள். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிவதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அது 2 ராஜாக்களால் என்ன செய்யப்படும்? விட்டுவிட. அப்படின்னா என்னது? அந்த குழந்தைக்கு தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ளுகிற வயது வந்த உடனேயே, அல்லது வயது வருகிற அந்த சூழ்நிலையில அந்த ராஜ்யங்கள், எந்த ராஜ்யங்கள் உனக்கு விரோதமாக இருக்கிறதோ அது என்ன செஞ்சிடும்? உன்னிடத்துல எப்போ இது எத்தனை வருஷங்கள் ஆச்சு இந்த ராஜ்யம் திரும்புறதுக்கு? எத்தனை வருஷம் ஆச்சு? வெறும் 3 வருஷம்தான் ஆச்சு. அந்த 3 வருஷத்துல இந்த ராஜ்யம் என்ன செஞ்சிச்சு? 2ஆக என்ன செஞ்சிச்சு? போனதாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவானவருடைய பிறப்பு 700 ஆண்டுகளுக்கு பின்பதாக என்ன செஞ்சிச்சு? காணப்பட்டதாக இருந்துச்சு. அப்போ இங்க கூறப்பட்டிருக்கிற இந்த கன்னிகை அல்லது ஒரு இளம் பெண் யார் அப்படிங்கிறது தெரியாது. இங்க கூறப்பட்டிருக்கிற குமாரன் யார் அப்படின்ட்டு தெரியாது. ஆனா ஒரே ஒரு காரியம் தான் தெரியும். அவருக்கு பெயர் என்னதான்? அவருக்கு பெயர் என்னது? இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் இம்மான் அப்படின்ட்டு சொல்லப்படும் போது வித் அஸ், நம்மோடு கூட அப்படின்ட்டு அர்த்தமாகும். ஏல் என்கிறதான வார்த்தை தேவனை அது என்ன செய்கிறது? ஐடென்டிஃபை பண்ணுகிறதாக இருக்கிறது. ஸோ காட் வித் அஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மாத்திரமே அங்கே அடையாளம் தெரியுமே தவிர இந்த கன்னிகை யாருன்னு தெரியாது, இந்த குமாரன் யாருன்னு தெரியாது. ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால் இந்த குமாரன் வளர்றதுக்கு நன்மையும் தீமையும் வெறுக்கிற நிலைமைக்குள்ளாக வரும்போது ராஜ்யத்தின் விரோதமாக வருகிற ராஜாக்கள் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாங்க? ஓடி போகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இது எப்படியா இயேசு கிறிஸ்துவானவருடைய தீர்க்க தரிசன வசனமாச்சு? எப்படி தீர்க்க தரிசன வசனமாச்சு? இப்போ வாங்க மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவள் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று என்னது? சரி, ஐசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திற்கும் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திற்கும் உள்ளதான வித்தியாசங்கள் என்ன? முதலாவது வித்தியாசம், அங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒரு அடையாளம் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். இங்க அந்த அடையாளம் நிறைவேறுகிறதாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அங்க ஒரு கன்னிகை அப்படின்ட்டு கூறப்பட்டிருக்கிறது. இங்க அந்த கன்னிகை யார் அப்படின்ட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் யாரு? மரியாள். அந்த கன்னிகையாக என்ன செய்கிறாள்? இருக்கிறாள். அவருடைய தகப்பனார் யாராக இருக்கிறாங்க? யோசேப்பு. இங்க எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நமக்கு தெரிவிக்கப்பட்டு யாரை பெறுவாங்க? ஒரு குமாரன். அங்க யாருடைய குமாரன்னு தெரியாது. இங்க யோசேப்பும் மரியாளும் பரிசுத்தாவினாலே கற்பம் தரித்து அவர்களுக்கு ஒரு குமாரன் பெறுகிறாங்க. அவருடைய பேர் தான் என்னதாக இருக்கிறது? இம்மானுவேலாக இருக்கிறது. இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தமாக இருக்கிறது? தேவன் நம்மோடு
தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று என்ன செய்கிறது? அர்த்தமாக இருக்கிறது. அந்த இம்மானுவேல் என்பது அந்த அர்த்தத்தில் எப்படியாக இருக்கிறது என்றால், போரிடுகிறவர்களுக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்ட்டு. இங்கே அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். எப்படி என்றால், இந்த பூமிக்குள்ளாக வந்து நம்மோடு அவர் மாம்ச ரூபத்தில் வந்து தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறவராக அவர் என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி இம்மானுவேலராக இருக்கிறார் என்றால், அங்க ஏதோ ஒரு குமாரன் பிறப்பான், அந்த குமாரன் ஒரு அடையாளமாக இருப்பான். அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு தெரியாது. ஆனா அந்த குமாரன் பிறக்கும் போது இங்க தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை வழி நடத்துவார் என்பது கூடப்பட்டிருந்தான தீர்க்க தரிசனம். இங்க அவர் உங்களை வழிலாம் நடத்த மாட்டார். இங்க இம்மானுவேலராக இருந்து உங்களோடு உறவு கொள்ளுகிறவராக என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க அடையாளத்தை கொடுக்கிறார், இங்க அந்த அடையாளத்தை நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றி அங்க அவர் ஆலோசனை கொடுக்கிறார், இங்க ஆலோசனை இல்லை, இங்க உறவு கொள்ளுகிறவராக இருக்கிறார். கடைசியாக அங்க அவர் அவர்களோடு கூட இருக்கிறார். இங்க நம்மோடு கூட தேவன் இல்லை, நமக்குள்ளாக தேவன் இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. Immanuel means God with us according to Isaiah chapter 7 verse 14, but when it comes to Matthew chapter 1 verse 23, it becomes God within us. தேவன் நமக்குள்ளாக இருக்கும்படியாக அவர் மனித அவதாரத்தை எடுத்து இந்த பூமிக்குள்ளாக அவர் என்ன செய்தவராக இருந்தார்? வந்தவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஆகாஸ் தீர்க்கதரிசி, ஆகாஸ் ராஜா யாரை சார்ந்திருந்தான்? அசிரியா ராஜாக்களை சார்ந்து அவர்களிடத்துல போய் உதவி கேட்டவனாக காணப்பட்டா. இன்னைக்கு நாம் எங்கும் போகாதபடிக்கு நமக்குள்ளாக வாசம் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ளாக வாழும்படியாக இம்மானுவேலராக வந்ததுதான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையின் சிறப்பாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அன்னைக்கு வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு அந்த வாக்கு நிறைவேற்றுறவராக இருக்கிறார். அன்னைக்கு அவர்களுக்கு வெறும் ஆலோசனை கொடுத்து இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க, இப்படி நடங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு நியாயப்பிரமாணத்தை குறித்து தூரமாக இருந்த தேவன் இன்னைக்கு நம்மோடு உறவு கொண்டாடுகிறவராக இருக்கிறார். கடைசியாக அதே தேவன் அவர்களோடு கூட இருக்கேன்னு சொன்னார், ஆனால் நம்மோடு கூட இல்லை, நமக்குள்ளாக என்ன செய்கிறார்? ஆகவே தான் அந்த வார்த்தை மாம்சமாயி கிருபை நமக்குள்ளே அவர் என்றும் வாசம் செய்யும்படியாக இம்மானுவேலராக இந்த பூமிக்குள்ளாக வந்த இயேசு கிறிஸ்துவானவர் தான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையின் சிறப்பாக என்ன செய்கிறது? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் எனக்குள்ளாக இருக்கிறாரா? எனக்குள்ளாக இருக்கிறாரா? என் பக்கத்தில் இருக்கிறாரா? அக்கம் பக்கத்தில் இருக்கிறாரா? ஆலயத்துக்கு போகும்போது இருக்கிறாரா? இல்லாட்டா ஏதோ ஒரு சமயத்தில் இருக்கிறாரா? இல்லை இல்லை, அவர் எனக்குள்ளாக இம்மானுவேலராக எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்கிறவராக இருக்கிறார். அன்னைக்கு அவர் கைடு பண்றவராக இருக்கிறார், இன்னைக்கு கைடெல்லாம் பண்ண மாட்டார், அவர் பார்ட்டிசிபேட் பண்றவராக இருக்கிறார். அவர் என்னோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் கூடயே இருந்து எல்லா சூழ்நிலையிலும் அவரும் என்ன செய்கிறவராக இருக்கிறார். ஐயா எனக்கு ஒரு வலினா அவரும் என்ன செய்கிறவராக இருக்கிறார், எனக்கு ஒரு வேதனைனா அவரும் என்ன செய்கிறார். That is the power of Emmanuel. That is the power of Emmanuel, that God is within us. If God is within us, we don't have to fear for anything. எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு தைரியத்தோடு காணும்படியாக அந்த விண்ணுலகை விட்டு இந்த மண் உலகத்திற்கு வந்து, ஆகவே அந்த மேய்ப்பர்களை பார்த்து பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தாவீதின் ஊரில் என்ன செய்திருக்கிறார்? பிறந்திருக்கிறார். அவர் இம்மானுவேலராக பிறந்து நமக்குள்ளாக வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு அந்த சந்தோஷத்தோடு இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை நாம் கொண்டாடுவோம். தொடர்ந்து தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே இந்த திருவார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.